வணக்கம் மக்களே எல்லாருக்கும். இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டெக்னிக்கலா நம்ம வந்து நிஃப்டி 50 சென்செக்ஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம ரெக்கமெண்டட் ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்கு, அதே மாதிரி இப்போ நம்ம எதில் வந்து போட்டிருக்கோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னா அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்மளோட டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸுக்கு உள்ள போவோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எலெக்ஷன் அப்டேட் வந்து வந்திருக்கு. எக்ஸிட் போல் நம்மளோட டிஎன் ஆகட்டும், இல்லை வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும், எல்லாத்துக்குமே எக்ஸிட் போல் வந்திருக்கு. அது எல்லாமே என்னவா இருந்தாலும் நாளைக்கு அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கணும். பிகாஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்காலை வந்து நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து மோஸ்ட்லி எக்ஸிட் போலில் வந்து வெஸ்ட் பெங்காலில் ஓரளவுக்கு பிஜேபி நல்லா வந்துடும் அப்படின்னா நாளைக்கு புஷ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்றதையும் புரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி சில விஷயம், அதாவது இன்னைக்கு ட்விஸ்ட்டில் வந்து நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, அதே மாதிரி பார்க்குற ஒரு 60 பேரோ 70 பேரோ பார்க்குறீங்க, ஒரு லைக் போட்டிங்கனாலுமே வந்து என்னோட வீடியோஸ் அடுத்தடுத்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோட வீடியோஸை நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நம்ம சப்போர்ட் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இன்னும் ஃபிபொனாச்சி படி நம்மளோட க்ரீன் கேண்டில்ல தான் இருக்குது. க்ரீன் ஜோனில் தான் இருக்குது. இது வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து 24,000 அப்படின்றத வந்து நேற்று ரீச் பண்ணியிருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து எடுத்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து ரீச் பண்ணிடுச்சு. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து 24,300 அப்படின்ற செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனையும் வந்து ரீச் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல கன்சால்டேட் ஆயிட்டு இருக்கு. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபிபொனாச்சி படி இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட்ல தான் இருக்கு மார்க்கெட்டு. நெக்ஸ்ட் ரேலி இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டிப்பா இதனால நம்ப முடியுது. பார்ப்போம் என்ன இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம நாளைக்கு கண்டிப்பா ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்க போகுது மார்க்கெட். அது வந்து நம்மளுக்கு நல்லாவே புரியுது. பார்ப்போம். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு எப்படி சொல்றதுன்னா மந்த்லி எக்ஸ்பைரி வேற இருந்துச்சு. அதனால மோஸ்ட்லி வந்து எல்லா மந்த்லி எக்ஸ்பைரிலையும் வந்து ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து அப்ல தான் இருக்கு. இன்னைக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்ததா வந்து நம்ம இந்த சென்செக்ஸை பார்ப்போம். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் நம்மளோட கன்சல்டேஷன் ஜோன்ல தான் இருக்கு. கன்சல்டேஷன் ஜோன்ல இருந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து ரீச் பண்ண போகுது. நாளைக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னைக்கு இருந்த ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து நாளைக்கு எடுக்கும். எடுத்துட்டு மேல கண்டிப்பா இதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனான 78,900 அப்படின்ற ரேஞ்சை வந்து ரீச் பண்ணும்போது அடுத்த ரேலியை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஜியோ பொலிட்டிக்கலும் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட சென்செக்ஸ்ன்றதும் நல்லா வந்து இன்னைக்கு ஏறின மாதிரி ஏறும். இன்னைக்கு வந்து 609 பாயிண்ட் ஏறி இருக்கு. அடுத்ததா இந்த பிஎஸ்சி. பிஎஸ்சி வந்து டெய்லியுமே வந்து ஆல் டைம் நியூ அப்படின்றத வந்து ரீச் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு 3,675. நம்ம பை பண்ண ரேஞ்ச் அப்படின்றது 2,700. அந்த ரேஞ்சில் இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தா 900 வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டாக்குக்கு ப்ராஃபிட்ல இருக்கு. எல்என்டி நான் புதுசாக வந்து பை பண்ண போறேன், பை பண்ணிட்டு இருக்கேன். கரண்டா வந்து இப்போ 4,000ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதை வந்து நான் 5,000லேருந்து 5,000 வரைக்கும் இதோட ரீச் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் இது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. வாரி எனர்ஜி கொஞ்சம் கிளியரா பார்ப்போம். வாரி எனர்ஜி இப்போ ரிசல்ட் விட்டுருக்காங்க. இதுதான் வந்து பெரிய ஒரு நான் சொன்னதுலேயே வந்து வாரி எனர்ஜி வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிக்கஸ்ட் ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னா இன்னைக்கு வாரி எனர்ஜியில் மேசிவான Q4 எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றத வந்து வந்திருக்கு. இந்த வீடியோவில் அதை ஃபுல்லாக பற்றி பார்ப்போம் நம்மளோட மார்க்கெட் டிஸ்கஷனில். ப்ளஸ் வந்து இப்போ வாரி எனர்ஜி 3,500 அப்படின்ற ரேஞ்சை வந்து ரீச் பண்ணிடுச்சு. சார்ட் ஆல்ரெடி வந்து 3% வந்து எக்ஸ்ட்ரா காட்டிக்கிட்டு இருக்கு. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 300 10% ஏறிச்சினாலே ஆல் டைம் ஹையை வந்து ரீச் பண்ணிடும் வாரி எனர்ஜி அப்படின்றத மறந்துடாதீங்க. நியூ ஆல் டைம் ஹை போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை வந்து உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். வாரி எனர்ஜி நம்ம வந்து 2,600ல வாங்கணும். ஒரு ஸ்டாக் இப்போ வந்து 1,000 ரூபீஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட்ல இருக்கு அப்படின்றத வந்து மறந்துடக்கூடாது. ஜென் டெக்னாலஜி நான் வந்து முந்தா நேற்று வாங்கியிருந்தேன். ஜென் டெக்னாலஜி இப்போ வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோன்ல இருக்கு. ஜென் டெக்னாலஜி நல்லா போச்சு அப்படின்னா நான் அதை உங்க கூட டிஸ்கஸ் பண்ணுவேன். வாங்குற வேண்டிய ப்ரைஸ் வாங்கியாச்சு. பார்ப்போம் அது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. அதேமாரி கிராஃபிட் இந்தியா இப்போ கரண்ட்டாக நான் வாங்கி வச்சிருக்கிற ஸ்டாக். இதுவுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அரௌண்ட் வந்து எனக்கு 2% இப்போ லாபத்தில் தான் இருக்கு. பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா அப்போலோ. அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் வந்து இப்போ நான் வாங்கியிருந்தேன். அதுவுமே வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் இருக்குது. பார்ப்போம். இது 1 வீக்காகவே நல்லா ஏறி இருந்தது. அதனால் வந்து ஒரு ட்ராகான ஒரு டவுன் ட்ரெண்ட்
போயிருக்கு. பட் ஆனா வந்து ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையா இருக்கு. ஸோ மார்க்கெட் கை குடுக்க குடுக்க இதுவும் கண்டிப்பா ஏறிடும். டாக்டர் ரெட்டி டாக்டர் ரெட்டிய வந்து நான் வந்து ரூ. 1290 வாங்கியிருந்தேன். ஸோ இதுவுமே வந்து எனக்கு ரூ. 40 ப்ராஃபிட்ல தான் இருக்கு. ஸோ போக போக இதோட ரிசல்ட்டு எல்லாமே வந்து நான் இத வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணி, உங்களுக்கு இதோட ஓவரால் என்ன இருக்கு அப்படின்றத வந்து நான் காட்டிடுறேன். ஸோ அடுத்ததா வந்து நான் இன்னைக்கு ஒரு புதுசா வந்து ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கேன். ஸோ அதோட பேர் வந்து விமார்ட். விமார்ட் ரீட்டெயிலர்ஸ். ஸோ இவங்களும் வந்து இன்னைக்கு நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரூ. 625 ரேஞ்சில வந்து இத நான் பை பண்ணேன். ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட் பார்ப்போம். இது எந்த லெவல்ல வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம டைரக்ட்டா கன்சல்டேஷனுக்கு போயிடுவோம். ஸோ இன்னைக்கு பிபிடி பிரசன்டேஷன் இல்ல. பிகாஸ் ஆஃப் எனக்கு டைம் இல்ல. அதனால வந்து நான் பிபிடி ரெடி பண்ணல. பட் ஆனா வந்து நான் வந்து இந்த க்ரோ ஆப் யூஸ் பண்றதால அதில வந்து ஒரு ஏஐ ஃபெசிலிட்டி குடுத்துருந்தாங்க. ஸோ அதனால வந்து அதில இருக்கிற டேட்டாஸ வந்து நான் அப்படியே ஃபெட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டோட சம்மரி என்ன அப்படின்னா, சென்செக்ஸ் வந்து 609 பாயிண்ட்டும், நிஃப்டி 50 வந்து 181 பாயிண்ட்டும் வந்து இன்னைக்கு அப்ல இருந்துச்சு. ஓவரால் சென்டிமென்ட் வந்து மைல்ட்லி வந்து புல்லிஷ் டூ ரெக்கவரி மோடா தான் இன்னைக்கு இருந்துச்சு. ஸோ இது ஒரு நார்மல் ராலி இல்ல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு ஏர்னிங்ஸ் டிவிடெண்ட் கம்பேக் அப்படின்றது தான் நம்மளுக்கு புரிய வருது. ஸோ அதே மாதிரி வேதாந்தா, அதே மாதிரி பந்தன் பேங்க், அதானி பவர், மாருதி, வாரி எனர்ஜி எல்லாருமே ஸ்ட்ராங்கா Q4 ரிசல்ட் வந்து குடுத்துருக்காங்க. அதானி எல்லாம் மார்க்கெட்டோட கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஆஃப் அதானி பவர்ஸ் வந்து நல்லாவே வந்து இன்னைக்கு ப்ராஃபிட் அப்படின்றத வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 69% வந்து குடுத்துருக்காங்க. ஆனா சம் டைம்ஸ்ல வந்து குரூட் ஆயிலோட ஸ்பைக் அப்படின்றது ருப்பிய வந்து வீக் பண்ணுது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ மார்க்கெட் அப்சைட் லிமிட்டட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் புல்லிஷ் வின் பண்ணியிருக்காங்க இன்னைக்கான மார்க்கெட்ல அப்படின்றது வந்து புரியுது. ஃபுல்லா வந்து புல்லிஷ் வந்து கண்ட்ரோல் இன்னைக்கு எடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு மெயினா வந்து Q4 ஏர்னிங்ஸ் அப்படின்றது வந்து யார் யார் குடுக்குறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, வேதாந்தா, எட்டனால், அதே மாதிரி பந்தன் பேங்க், அதானி பவர், மாருதி இவங்க எல்லாருமே வந்து ஏர்னிங்ஸ் ரிசல்ட் குடுக்க போறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து நல்லாவே வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இன்னைக்கு ரியாலிட்டி வந்து ஒரு 2.5%, எஃப்எம்சிஜி வந்து ஒரு 2% இன்னைக்கு செக்டார்லேயே வந்து நல்ல ரேலி கொடுத்துருந்தாங்க. குரூட் ஆயில் மட்டும் கொஞ்சம் ஏறுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ 3% வந்து குரூட் ஆயில் வந்து ஏறி இருந்துச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் யுஏஇ ஷாக் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அப்பெக்ஸ் அப்படின்றதுல வந்து எக்ஸிட் ஆயிருக்காங்க அவங்களோட யுஐ கவுன்சிலில். ஸோ யூஎஸ் ஈரான் கான்ஃப்ளிக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து இன்னுமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ருப்பி வந்து ஹிட் ரெக்கார்ட் ஹை அப்படின்றத வந்து டெய்லியும் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 94.85 அப்படின்றது யூஎஸ் அகைன்ஸ்ட் இந்தியன் ருப்பியா வந்து இருக்கு. அதே மாதிரி ஐபிபி டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.1 வர்சஸ் எஸ்டிமேட் வந்து 2.7, பட் சர்ப்ரைஸ்லி பாசிட்டிவ் மேக்ரோ சிக்னல் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து இந்த மார்க்கெட் இன்டர்னல் பார்ப்போம். ஸோ டாப் கெய்னர் இன்னைக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்து 4.6% வந்து வேதாந்தா இன்னைக்கு வந்து போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் டபுளாக இருந்திருக்கு ப்ராஃபிட்டு. ஸோ 9350 crores அப்படின்றத வந்து இன்னைக்கு ப்ராஃபிட் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால நியர்லி 2 இன்டூ இயர் ஆன் இயர் அப்படின்றத வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஐடிசி, எஃப்எம்சிஜியில் ரேலி கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் Q4 ரிசல்ட்டு, அவுட்லுக் டிஃபென்சிவ் ஸ்டாக்காக இருக்கிறதால இன்னைக்கு ரூ. 11 வந்து ஏறிச்சு. டெக் மகேந்திரா வந்து ரூ. 51, அதாவது ஐடி செக்டர்லேயே ரீபவுண்ட் ஏர்னிங்ஸ் ஆப்ஷன் அப்படின்றத வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. லோதா டெவலப்பர் வந்து ரியாலிட்டி பூம் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கிறதால லோதா டெவலப்பரும் இன்னைக்கு நல்லா ஏறிச்சு. மெசகான் டக்ஸ் வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்கு. ஸோ இவங்க வந்து டிஃபென்ஸ் மூமெண்டம் இருக்கிறதால ஸோ மெசகான் டக்கும் வந்து ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். டாப் லூசரில் வந்து இன்னைக்கு பிஎஃப்சி, ஆர்இசி, பிஎஸ்யூ, என்பிஎஃப்சி இவங்க எல்லாருமே ஒரு ப்ரெஷரில் இருந்தாங்க. அதேமாரி ஜென்ரல் ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் இஷ்யூ இருக்குது. அதேமாரி பைஸ்காஸ் வந்து மார்ஜின் ப்ரெஷர் இருக்குது. டாடா பவர் வந்து ஆயில் இம்பேக்ட் ஆகுது. ஸோ அது எல்லாமே தான் இதில் ஒரு பெரிய ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லணும். செக்டார் பர்ஃபார்மன்ஸில் வரைக்கும் நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு ரியாலிட்டி, எஃப்எம்சிஜி, ஐடி, பேங்க் எல்லாருமே வந்து பாசிட்டிவாக இருந்தாங்க. ரியாலிட்டி, எஃப்எம்சிஜி தான் அரௌண்ட் 2+% வந்து மேலே போயிட்டு இருந்தாங்க. ஃபார்மா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஸ்லைட்லி ஒரு நெகட்டிவ் இருந்துச்சு. பியூசி பேங்க்கும் வந்து ஸ்லைட்லி நெகட்டிவ்ல இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லீடிங் செக்டார் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்சிஜி அண்ட் ரியாலிட்டி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் டேட்டா வந்திருக்கு. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இது வந்து நேத்தோட டேட்டா. இன்றைக்குமே வந்து 2200 கோடிக்கு மேலே வந்து எஃப்ஐஎஸ் வித்து தான் வச்சுருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து நெட் செல்லராகவே இருக்காங்க. அரௌண்ட் 8th செக்ஷனாக. ஸோ பார்ப்போம் இது எப்படி அப்படியே கண்டினியூ ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஆஃப் இது மெயினாக வந்து உங்களுக்கு ருப்பி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எஃப்ஐஸோட செல்லிங்ன்றது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ மேக்ரோ இண்டிகேட்டில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸ் அண்ட் இந்தியாவோட அந்த டாலர்ஸ் ருப்பியோட
ப்ரைஸ் அப்படின்றது ரூ. 94.85 ரெக்கார்ட் லோவை வந்து இன்னைக்கு ரீச் பண்ணியிருக்கு. அரௌண்ட் 0.3% அப்படின்றது. கோல்டு வந்து இன்னைக்கு எம்சிஎக்ஸில் $1,49,000 செல் பண்ணிட்டு இருக்காங்க. கோல்டு இன்டர்நேஷனலில் $4,590 வந்து இன்னைக்கு செல் ஆகிட்டு இருக்கு. குரூட் ஆயில் வந்து எம்சிஎக்ஸில் 9,775 பெர் பேரலுக்கு வந்து போயிட்டு இருக்கு. அதாவது $300 அரௌண்ட் வந்து ப்ளஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி குரூட் ஆயில் பிரெண்ட் இன்டர்னலாக பார்த்தீங்க அப்படின்னா $111 வந்து இப்போ செல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவோட 10 இயர் ஹீல்டு அப்படின்றது வந்து பாண்ட் ஹீல்டு வந்து 6.5% இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்டெபிளாக தான் இருக்குது. யூஎஸ் பாண்ட் ஹீல்டு வந்து 4.5% இருக்குது. ஸோ எலிவேட்டடாக இருக்குது அப்படின்றத வந்து மெயினாக பார்க்கணும். ஸோ இம்பேக்ட் வந்து ருப்பி வந்து 94% போனதால் கொஞ்சம் இம்பேக்ட் இருக்குது. கோல்டு ஃபாலிங் வந்து ஜியோ பொலிட்டிக்கலாகவே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கோல்டுலேயுமே வந்து ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர் வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ரீபவுண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குரூட் ஆயில் மெயினாக வந்து 1111 பிரெண்ட் போயிருக்கு. ஸோ இது வந்து யூஏஇ வந்து எக்ஸிட் ஆகிருக்காங்க ஒபெக்ஸ் ப்ளஸில் இருந்து. ஸோ அதேமாரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் க்ளோஸில் இருக்குது. ஸோ அதனால தான் 20% குளோபல் ஆயில் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதனால் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் அதே மாதிரி நெகட்டிவ் ஃபார் ஏவியேஷன், அந்த பெயிண்ட் ஏவியேஷன் இந்த கெமிக்கல் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நெகட்டிவ் இது நியூஸாக இருக்குது இந்த ஒரு ஆயில் ப்ரைஸ் ஏறுறதால அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். குளோபல் மார்க்கெட் நேற்று வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. டவ் ஜோஸ் ஆகட்டும், S&P 500 ஆகட்டும், நாஸ்டாக் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ஃபேஸில் தான் வந்து நேற்று க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஏஷியனை பொறுத்த வரைக்கும் மிக்சடாக தான் இருந்துச்சு ட்ரெண்டு. அதாவது நிக்கி, ஷாங்காய், ஹான்சாங் இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்காங்க. யூஎஸ் வந்து வீக்னஸாக இருக்கிறதால. ஸோ அதனால் மிக்சடு ட்ரெண்டில் தான் நேற்று வந்து க்ளோஸ் ஆச்சு. அதேமாரி குளோபல் இன்ஃப்ளேஷன் அதாவது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் செல் ஆஃப் அப்படின்றது ஓப்பன் ஏஐ ரெவன்யூ அப்படின்றத வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ நாஸ்டாக் அதனால தான் 1% வந்து நேற்று கீழே விழுந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சிக்கணும். அப்புறம் இந்தியாவோட ஓன் ஸ்ட்ராங் Q4 ஏர்னிங்ஸ் அப்படின்றது வந்து வந்திருக்கு. அதே மாதிரி வேதாந்தா, எட்டர்னல், பந்தன் பேங்க் இவங்க எல்லாருமே குயிக்லி ஆஃப்செட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ யூஎஸ் நெகட்டிவாக போனாலும் இந்தியாவோட மார்க்கெட் வந்து இதனால தான் ஏறிட்டு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அடுத்ததாக வந்து நம்மளோட ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் என்ன இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கணும். ஸோ மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யுஏஇ எக்ஸிட் ஒபெக்ஸ் அண்டு ஒபெக்ஸ் ப்ளஸ் இந்த ரெண்டுத்துலேயும்ல இருந்தும் அவங்க வந்து இப்போ வெளியே வந்துட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒபெக்ஸ் அப்படின்றது வந்து இந்த பிரிஸ்க் மாதிரி. ஸோ பிரிஸ்க்கு அதை நாட்டோ அந்த மாதிரி ஒரு அவங்களோட ஒரு அமைப்பு. ஸோ அந்த அமைப்பில் இருந்து ஷாக்காக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நாங்கள் வந்து வெளியே வரோம். ஸோ குருடாயிலோட வாலட்டிலிட்டிஸ் அதிகமாகிறதுக்கான ரீசனும் இதுதான். ஸோ தேர்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக இருக்காங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தேர்டு லார்ஜஸ்ட் ஆயில்ஸ் கன்சியூம் பண்ணுற நாடு வந்து வெளியே வந்திருக்கிறது ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனால தான் ஒரு ஹை இம்பேக்ட் வந்து குரூட் ஆயில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து க்ளோஸில் தான் இருக்குது. ஸோ இதனால் 20% குளோபல் ஆயில் சப்ளை வந்து நின்று போயிருக்கு அப்படின்றது சொல்லணும். அதேமாரி ட்ரம்ப் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஈரான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கு யூஎஸ் கிட்ட. ஸோ அவங்களோட பிளாக்கேஜை வந்து எடுக்க சொல்லி. ஸோ இதை வந்து பேசுவாங்க, பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து உங்களுக்கு அடுத்து வரதில் இம்பேக்ட் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அடுத்ததாக வந்து இந்த கார்ப்பரேட் நியூஸ் அப்படின்றது தான் மெயின். ஸோ வாரி எனர்ஜி Q4 வந்திருக்கு. ஸோ ஸ்பெஷல் ஃபோக்கஸ் தான் நான் இதை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிமேட் போர்ட் மீட்டிங் வந்து 29 இன்னைக்கு இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ரெவென்யூ எஸ்டிமேட் பார்த்தீங்க அப்படின்னா 7,587 கோடி வந்து ஸ்ட்ராங் க்ரோத் வந்து கொடுத்துருக்காங்க. பேட் எஸ்டிமேட் பார்த்தீங்க அப்படின்னா 1,115 கோடி. அனலைசர் எல்லாருமே கொடுத்தது வந்து 1,120 கோடி. 8 அனலைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அனலிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். எபிட்டா பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்ஜின் 19% வந்து மேலே போயிருக்கு. ஆக்சுவலாக வாரி வந்து Q4 ஷெடியூல் பண்ண போர்டு அப்ரூவல் பார்த்தீங்க அப்படின்னா April 29 ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து போட்டும் வச்சுருந்தாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வாரி எனர்ஜி அவங்களோட ஓவரால் அப்படின்ற ஒரு ட்ரெண்டை வந்து இன்றைக்கி செட் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். அரௌண்ட் வந்து 49% வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் இயர் வந்து அப்பாக இருக்குது. ஸோ எல்லாமே டபுள் ஆகிருக்கு அவங்களோட ப்ராஃபிட். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா வாரி எனர்ஜி நாளைக்கு நல்லாவே வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் நம்ம வந்து வாரி எனர்ஜியை வச்சுருக்கிறதால நான் இதை வந்து உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு
என்ன பண்ணணும் அப்படின்னா, காஷியஸா இருக்கணும். பிகாஸ் ஆஃப் நம்மளோட யுஎஸ் மார்க்கெட் இன்னைக்கு நைட் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுதோ, அதுக்கேத்த மாரி தான் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டும் நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பிரெண்ட் குரூட் ஆயில் வந்து மோஸ்ட்லி அத வாட்ச் பண்ணிக்கோங்க. அதுல வந்து எந்த மிஸ் மேட்சும் வரக்கூடாது. அதே மாரி வாரி எனர்ஜி நாளைக்கு என்ன ஏர்னிங்ஸ் பண்ண போகுது அப்படின்றத ஆவலா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாளைக்கு இது வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி ஒரு பையன் சொன்னா அது கரெக்ட்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத எல்லார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணுங்க. நன்றி மக்களே! நாளைக்கு சந்திக்கலாம்.